ஐபிஎல் 2025க்கான மெகா ஆக்ஷன்ல டாப் மோஸ்ட் இந்தியன் ஆஸ் வெல் அஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ்ல டாப் 33 பிளேயர்ஸ் மட்டும் நாங்கள் செக்ரிகேட் பண்ணி அண்ட் அதில் 11 பிளேயர்ஸை பார்ட் 1 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அபவுட் எந்த டீமுக்கு அவங்க வந்து ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இப்போ இன்னும் ஒரு 11 பிளேயர்ஸை இந்த பார்ட் 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து ரிஷப் பண்ட் தான் பார்க்க போகிறோம். டிசி அணி வந்து ரிலீஸ் பண்ணது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் ஃபேக்டாகவே இருந்துச்சு. பட் நடந்துருச்சு. ஸோ ரிஷப் பண்ட் எந்த டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிபிகேஎஸ் அணிக்கு நிறைய பர்ஸ் இருக்குது. ஸோ பிபிகேஎஸ் அணி பார்த்தீங்கன்னா ரிக்கி பாயிண்டிங்கோட திரும்பியும் ரிஷப் பந்த் ரீயூனைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாகவே இருக்குது. அண்ட் ஆர்சிபி அணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் அதிகபட்சமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நமக்கு இருக்கிற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிஷப் பந்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்றே குறைவு அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ செகண்ட்லி இன்னொரு சிஎஸ்கே பிளேயர் டெவன் கான்வே, அவர் எந்த டீமுக்கு போவார் அஜய்? டெஃபினெட்லி சிஎஸ்கே ஆர்டிஎம் போடுவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பிகாஸ் டெவன் கான்வே நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் அண்ட் டெவன் கான்வே அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்பவே கன்சிஸ்டண்டாக இருந்துச்சு. ஐபிஎல் 2023 ஐபிஎல் ஃபைனல் வின் பண்ணதுக்காக மட்டும் சொல்ல, நீங்கள் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் பார்ட்னர்ஷிப்பாகவே இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை யாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டெவன் கான்வேக்கு ஆர்டிஎம் போடுவாங்க சிஎஸ்கே. ஸோ இப்போ வந்து இஷான் கிஷன் பார்க்குறோம். இஷான் கிஷன் வந்து எம்ஐ டீமோட ஒரு பயங்கரமான அசோசியேஷனில் இருந்தார். பட் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இஷான் கிஷன் ஒரு நல்ல டைனமிக்கான ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். இஷான் கிஷனால் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் இந்த டாப் 6 ஓவர்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ஆல்சோ இஷான் கிஷன் தன்னோட ஃப்ரெண்டான சுப்மன் கில்லோட டீமில் ரீயூனைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் அந்த டீம் குஜராத் டைட்டன்ஸ். ஃபோர்த்லி, இந்த இந்தியா விசஸ் நியூசிலாந்து சீரீஸில் கலக்கின ஒரு பிளேயர் நம்ம சிஎஸ்கே அணியில் போன சீசன் இருந்த ஒரு பிளேயர். அவரை சிஎஸ்கே அணி திருப்பியும் எடுப்பாங்களா? அண்ட் ரச்சின் ரவீந்திரா எந்த டீமுக்கு போவார் அப்படின்னு நினைக்கிறீங்க அஜய்? சிஎஸ்கே ஆர்டிஎம் போடுவாங்க அப்படின்னு உங்களை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஒருவேளை ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன்னு அவங்களும் யோசிச்சாங்க அப்படின்னா ஆர்டிஎம்க்கு போடுவாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் 99.9999% வந்து ரச்சின் ரவீந்திரா ஆர்டிஎம் வராததுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ எந்த டீம் போவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆர்சிபி ஆர் எஸ்ஆர்ஹெச்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆர்சிபி ஆர் எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு டாப் 3 டாப் 4 பேட்ஸ்மேனாக ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாகவும் ஆடக்கூடியவர் T20s எஸ்பெஷலி. அண்டு ஒரு யூஸ்ஃபுல் பவுலராகவும் இருப்பார். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்து இன்னுமே அப்பர் ஹேண்ட் இருப்பாங்களோ அவரை ஃபெச் பண்ணுறதுக்கு அப்படின்னு எங்களுடைய கருத்து. ஸோ இப்போ வந்து முகமது ஷமி குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் இன்ஜுரி காரணத்தினால போன ஐபிஎல் சீசன் விளையாட முடியல. அண்ட் இந்த ஐபிஎல் சீசன் விளையாடுவார் அப்படின்னு பயங்கரமாக நம்பப்படுது. அவர் எந்த டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு முகமது ஷமி ஒரு ஹிட் டெக் பவுலர். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேப்பாக் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு ஒரு 10 ரனாவோட ஒரு டெத் பவுலர் தேவை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முகமது ஷமிக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ முகமது ஷமியை திருப்பியும் ஜிடி அணி ஆர்டிஎம் மூலமாக அடுக்க தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. கடந்த ஒரு சில வருஷங்களாகவே நமக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தின ஒரு பவுலர் தான் தீபக் சகர். தீபக் சகர் லாஸ்ட்லி ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லியாகணும். அண்ட் தீபக் சகர் இந்த ஆப்ஷனில் எந்த டீமுக்கு போவார் அப்படின்னு நினைக்கிறீங்க அஜய்? மோஸ்ட்லி ஆர்ஆர் ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் ஒரு நல்ல ஸ்பின் பவுலர் அண்ட் ஆர்ஆர் மாதிரியான அந்த ஹோம் கிரவுண்டில் ஒரு எஸ்பெஷலி ஒரு நல்ல எக்ஸலன்ட் பவுலராக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் லைனப்பாக அவரால் பில்டப் பண்ண முடியும். அண்ட் அதை தவிர பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். எஸ்ஆர்ஹெச் கிட்ட அந்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறது ஆஸ் யூ ஆல் நோ. அண்ட் டெத் ஓவர்ஸ்லேயும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ தீபக் சகர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ நாட் டு ஃபர்கெட் எம்ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். பிகாஸ் வாங்கடே மாதிரியான பிச்சர்ஸில் தீபக் சகர் ஓப்பனிங் பவுலிங் அந்த ஸ்விங்காக இருக்கட்டும், அந்த லைன் அண்ட் லென்த்தாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு டெட்லியஸ்டாக இருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். பட் இந்த 3 டீம்ஸில் எந்த டீம் வந்து ரொம்பவே தேவைப்படும் தீபக் சகர் மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்னா எம்ஐ வில் கோ ஃபார் இட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம வந்து ஜேக் ஃப்ரேசர் மெர்குக் போன வருஷம் ஐபிஎல்ல வந்து டிசியுடைய ஓப்பனராக களமிறங்கி ஒரு இன்ஸ்டன்ட் எஃபர்ட்டை வந்து காமிச்சாரு. அண்ட் அவர் ரீடைன் செய்யப்படல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆர்டிஎம் செய்யப்படுவாரா அல்லது வேற டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவர் ஆர்டிஎம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி விக்கெட்டுக்கு ஃப்ரேசர் மெர்குக்கோட பேட்டிங் ஸ்டைல் ரொம்பவே சூட் ஆகும். சப்போஸ் அவங்க ஆர்டிஎம் பண்ணலன்னா மேபி ஆர்சிபி அணி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கிளென் மேக்ஸ்வெல்.
கிளென் மேக்ஸ்வெல் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு வரும்போதும் 12 or 13 crores கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஆப்ஷனில் கிளென் மேக்ஸ்வெல் எந்த டீமுக்கு போவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அவர் வந்து ஆர்சிபிக்கு மறுபடியும் போக மாட்டாரு, பட் இன்ஸ்டெட் பிபிகேஸ்க்கு போவாருன்னு தோணுது. சிம்பிள் ரீசன் தான், ரிக்கி பாண்டிங் இருக்காரு, ஹி ஆல்வேஸ் ஃபேவர்ஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். அண்ட் அதே நேரத்தில் எந்த ஆஸ்திரேலியன் பிளேயரை எந்த இடத்துல ஃபிட்டின் பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கிளென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு ட்ரை கொடுப்பாங்களோ, இன்ஃபேக்ட் அவங்க தான் மேஜர்லி புஷ் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. அண்ட் சுட்டி குழந்தை என்று அழைக்கப்படும் சாம் கரன் எந்த டீமுக்கு போவார்? எனக்கு தெரிஞ்சு பிபிகேஎஸ் அணி ஆர்டிஎம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. சப்போஸ் அவர் ஆர்டிஎம் பண்ணலனா மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் SA20ல சாம் கரன் எம்ஐ அணிக்காக தான் ஆடுறாரு. ஸோ கண்டிப்பாக எம்ஐ அணியும் புஷ் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. சரி, டிஎஸ்பி சிராஜ் அப்படின்னு அழைக்கப்படும் முகமது சிராஜ் எந்த டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அண்ட் திரும்பியும் ஆர்சிபி அணி அவர் டீம் மூலமா எடுப்பாங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணி அவரை ரீட்டைன் பண்ணது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் மேபி அவருடைய ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷனில் விட்டுருக்கலாம். அண்ட் மோஸ்ட் லைட்லி ஆர்டிஎம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹைன்சைட்டாக இருக்கும். அண்ட் அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஒருவேளை இன்கேஸ் ஆர்சிபி அவர் ஆர்டிஎம்க்கும் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அண்ட் அவரை வந்து ஃபெச்சே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டீம் அவரை வந்து பிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட் லைட்லி எஸ்ஆர்ஹெச்சாக தான் இருக்கும். பிகாஸ் அவர் வந்து ஒரு ஹைதராபாத் லோக்கல் பாய், அவருக்கு அந்த பிச்சர்ஸ் பற்றி ரொம்ப நாளாகவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹைதராபாத்கான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பில்டப் பண்ணுறதுக்கும் அவர் வந்து ஒரு நல்ல ஸ்டேபிள் பவுலராக இருப்பார். இப்போ லாஸ்ட் பிளேயராக வந்து நம்ம துஷார் தேஷ்பாண்டே பார்க்கணும். துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கேல ஒரு நல்ல பவுலராகவே செயல்பட்டார், அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. 2023 ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தார். அண்ட் 2024 நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக்கல் பவுலராகவே இருந்தார் 2024. பட் சிஎஸ்கேக்கே அவர் மறுபடியும் ரீயூனைட் ஆவாரா இல்லை வேற டீமுக்கு போக வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ணுவாங்க, பட் சிஎஸ்கே கிடைக்க மாட்டாரோ அப்படின்ற தோணல் எனக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ வித் சிராஜ், துஷார் தேஷ்பாண்டேக்கும் எஸ்ஆர்எச் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் துஷார் தேஷ்பாண்டே ஒரு ஹிட் டெட் பவுலர் அண்ட் கொஞ்சம் டெத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேவை எஸ்ஆர்எச் அணி ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ தன்னோட ஹோம் டீமான மும்பை இந்தியன்ஸும் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் வாங்கடேல அவர் பிறந்து வளர்ந்துருக்காரு. எந்த லென்த் போட்டால் வாங்கடேல நம்ம சர்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக் திங்கிங் அவருக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண 11 பிளேயர்ஸ் இந்த டீமுக்கு போகிறாங்க அப்படின்னு எங்களுடைய அனலைசேஷனில் ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மேலும் பல ஐபிஎல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ்.